தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி வந்து ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் கூறியிருக்காரு சார். காங்கிரஸ் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து பார்க்கலாமே, ஒரு அட்டெம்ப்ட் என்ன இழக்கிறதுக்கு என்ன இருக்குது, ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாமே நினச்சி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்க. சீட் அதிகப்படுத்துங்க, திருமால ஆரம்பித்து எல்லாருமே எங்களுக்கு சீட் அதிகப்படுத்துங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்கும். மாணிக்கம் தாக்கூர் இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசானதில் அவருக்கு ஒரு பெரும்பங்கு இருக்குது. இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பேசுகிறாருன்னா அவரை யாரும் ஸ்ட்ராங்காக கூப்பிட்டு கண்டிக்கலன்னு தான் அர்த்தம். அப்போ கை கழுவுற வேலையை திமுக எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். காங்கிரஸை திமுக கை கழுவ நினச்சா அது திமுகவுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ மக்கள்கிட்ட ஆளும் தரப்புக்கு எதிரான ஒரு கடுமையான அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தியை திமுக ஆட்சிக்கு வருது அப்படின்றதே வந்து உறுதியாக இன்றைக்கி நம்மளால் சொல்ல முடியாது. ஜெயிக்கிறதுக்கு வாழ்வாஸ் ஆகும் மாதிரி இந்த எலெக்ஷன். ஆமாம் ஆமாம், ரொம்ப கஷ்டமான ஒரு சாய்ஸு. அதனால் திமுக இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, இருக்க யாரையுமே விட முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்குது. விட்டுது அப்படின்னா. நாளிதழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் பார்த்திபன் அவர்கள் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் பங்கு கேட்ட நிலையில் தமிழ்நாட்டுக்கு கூட்டணி ஆட்சி வந்து ஒத்து வராதுன்னு சொல்லிட்டு மு.க. ஸ்டாலின் கூறியிருக்காரு சார். இது டைரெக்டாக காங்கிரஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கா சார்? இல்லை, இது மறைமுகமாக இவ்வளோ நாள் சொன்னாங்க. இப்போ ஒரு வாயை திறந்து சொல்லியிருக்காரு முதல் முறையாக. அவங்க வந்து கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் பங்கு கொடுக்குறோன்னு சொன்னால் தான் ஆச்சரியப்படணும். கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறதுல எந்த ஆச்சரியமும் கிடையாது. அதாவது மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்றது தான் திமுகவுடைய தாரக மந்திரம். அவர் வந்து ஏற்கனவே ஒரு முறை மைனாரிட்டி அரசை நடத்தியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி காங்கிரஸ் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனால் அப்பவும் அவங்க யாருக்கும் அரசுலலாம் பங்கு கொடுக்கல. அதனால் அவங்க அரசில் பங்கு கொடுக்க மாட்டாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கி விஜய்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால காங்கிரஸ் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து பார்க்கலாமே, ஒரு அட்டெம்ப்ட் என்ன இழக்கிறதுக்கு என்ன இருக்குது, ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலாமே நினச்சி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்க. அது அவங்க முடியாதுன்றது உறுதியாக சொல்லியிருக்காரு. இது சம்மந்தமாக ராகுல் காந்தியும் ஸ்டாலின் நேராக பேசிக்கவே இல்லையே சார்? எப்போவுமே தலைவர்கள் இந்த மாதிரி தர்ம சங்கடமான விஷயங்களை நேருக்கு நேர் பேச மாட்டாங்க. அவங்க வந்து இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட ஆட்களை வச்சு தான் இந்த மாதிரி விஷயங்களை பேசுவாங்க. எங்கேயுமே அரசியலில் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கிற ஒரு பகுதியை நேரடியாக உட்காந்து பேசுகிறதுன்றது நடக்காது. அதனால் அதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இதை பல வகையில் அவங்க வந்து இண்டிகேட் பண்ணாங்க. அதனால தான் கிரீஷ் ஜோடன்கரை போட்டு முன்னாடியே இங்கே அனுப்பி தேர்தல் பேச்சுவார்த்தைகளை தொடங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அறிவாலயத்துக்கு போய் அவர் முதலமைச்சரை பார்த்தாங்க. அவர் நாங்கள் இன்னும் குழுவே போடல, குழு போட்ட பிறகு சொல்கிறோம் அப்போ வாங்கன்னு அனுப்பிட்டார். ஸோ இப்படி தான் நடக்கும். அது தேர்தல் இன்னும் ஒரு 2 மாதத்தில் தொடங்கிடும் சார். இருந்தும் இந்த குழு அமைக்காமல் இருக்கிறது இந்த ஆட்சியில் பங்குன்னு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் தான் திமுக வந்து குழு அமைக்கலை சார். போன எலெக்ஷனில் எப்போ அமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 26 நினைக்கிறேன். பிப்ரவரி கடைசி வாரம் தான் பேச்சுவார்த்தை குழு அமைச்சாங்க. போன முறை எப்போ எலெக்ஷன் நடந்தது? ஏப்ரல் 6 எலெக்ஷன் நடந்தது, மே 2 ரிசல்ட் வந்தது. ஸோ இப்போவும் ஏப்ரல் 2வது வாரம் 3வது வாரம் தான் எலெக்ஷன் நடக்க போகுது. அதனால் இப்படி தான் அது நடக்கும். ஸோ அது அந்த ப்ராசஸில் தான் நடக்குது. அதனால் நீங்கள் வந்து குழு அமைச்சிட்டீங்க, நீங்கள் ஆள் அனுப்பிட்டீங்கன்றதுக்காக இன்றைக்கே உட்காந்து பேசணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? அதனால் அதை வந்து நம்ம குறையாக சொல்ல முடியாது. ஆனால் திமுகவுக்கு இதை வச்சு காங்கிரஸ் ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுக்குது, அழுத்தத்தை கொடுக்குது. இவ்வளோ காலம் வந்து அந்த மாதிரி அழுத்தங்களை காங்கிரஸ் கொடுக்கல. இப்போ காங்கிரஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. மற்றவங்களும் எங்களுக்கு சீட்டு கொடுங்க, அதிகப்படுத்துங்கன்னு கேட்குறாங்க. ஆட்சியில் பங்கு கொடுங்கன்னு கேட்கல, ஆனால் சீட்டு அதிகப்படுத்துங்கன்னு திருமால ஆரம்பித்து எல்லாருமே எங்களுக்கு சீட்டு அதிகப்படுத்துங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது திமுகவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக தான் இருக்கும். ஸ்டாலின் பேசுனதுக்கு வந்து மாணிக்கம் தாக்கூர் எம்பி வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறது மக்கள் கையில், மக்களாட்சியா இல்லை ஒரு கட்சியான்னு தரலன்னு சொல்லிட்டு விமர்சனம் சொல்லியிருக்காரு சார். மாணிக்கம் தாக்கூர் இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசானதில் அவருக்கு ஒரு பெரும்பங்கு இருக்குது. அவருக்கு பிரவீன் சக்கரவர்த்திக்கு அவங்க தான் முதல்ல இந்த இஷ்யூவை ஸ்டார்ட் பண்ணி இந்த முறை நம்ம கண்டிப்பாக வாங்கணும்னு பேச ஆரம்பித்தவங்க. மாணிக்கம் தாக்கூர் இந்த நிமிஷம் வரைக்கும் பேசுகிறார். அவர் வந்து காங்கிரஸ் தலைமையுடைய ஒப்புதல் இல்லாமல், இல்லை அவங்க கூப்பிட்டு இதெல்லாம் பேசாதீங்கன்னு கண்டித்த பிறகும் அவர் பேசுவாரான்னா பேச மாட்டார். அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பேசுகிறாருன்னா அவரை யாரும் ஸ்ட்ராங்காக கூப்பிட்டு கண்டிக்கலன்னு தான் அர்த்தம். அதனால் அவர் ஒரு பக்கம் இதை அழுத்தம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆட்சியில் பங்கு கொடுங்க, கூடுதல் சீட்டு கொடுங்க, அந்த கூடுதல் சீட்டும் நாங்கள் கேட்குற சீட்டை கொடுங்க, அதுக்கப்புறமா தேர்தல் செலவை நீங்களே பாருங்கள், இப்படி அது போயிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் எல்லாத்தையுமே நோன்னு சொல்ல முடியாது. அப்போ என்ன ஆகும்? பேச்சுவார்த்தைக்கு போய் உட்காரும்போது இல்லைங்க ஆட்சியிலலாம் பங்கு கொடுக்க முடியாது, இப்போ நீங்கள் முதலமைச்சர் சொன்ன மாதிரி அது ஒத்து வராது, புரிஞ்சுக்கோங்க, மக்களே நம்மளை வீக்காக பார்ப்பாங்க, அப்போ அது வேணாம் விட்டுருங்க, சீட்டு வேணால் நாங்கள் ஒரு 2 சீட்டு ஏற்றி கொடுக்குறோம், 25 கொடுத்தோமா இந்த வாட்டி 27 கொடுக்குறோம், 28 கொடுக்குறோம், ராஜ்யசபா 1 கொடுக்குறோம், 2 கொடுக்குறோம்,
செலவை நாங்களே பார்த்துக்குறோம். இந்த மாதிரி அடுத்தடுத்த ஆஃபருக்கு அது போகும். ராஜகண்ணப்பனும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறதே 2 பேர், அதில் ஒருத்தர் உயிரை வாங்குறான்னு சொல்லி பேசியிருக்காங்க. இதை திமுக தரப்புலேருந்தே பேச சொல்லியிருப்பாங்களா சார்? அப்படி தான் இருக்கணும். இல்லாமல் ஒரு தலைமையுடைய ஒப்புதல் இல்லாமல் எப்படி காங்கிரஸ்காரங்க பேச முடியாதோ அதே போல் திமுக தலைமையோட ஒப்புதல் இல்லாமல் திமுக காரங்களும் பேச முடியாது. அதாவது ஒருத்தர் பேசிடலாம் தப்பி தவறி, ஆனால் அடுத்தடுத்து பேசுகிறாங்க. இப்போ ராஜகண்ணப்பன் பேசுகிறாரு, தளபதி பேசினார் மதுரையில், இப்படி தொடர்ந்து பேசுகிறாங்க அப்படின்னா தலைமையோட ஒப்புதல் இல்லாமல் இது நடக்காது. அப்போ கை கழுவுற வேலையை திமுக எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். திமுகவுக்கு இன்றைக்கி எல்லாரும் தேவை. காங்கிரஸை திமுக கை கழுவ நினச்சா அது திமுகவுக்கு தான் அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் காங்கிரஸை விட. ஏன்னா காங்கிரஸுக்கு இழக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நீங்கள் கை கழுவிட்டீங்க, அவங்க எங்கே போவாங்க? விஜய்கிட்ட போவாங்க. விஜய்கிட்ட போய் ஒன்று ஜெயிப்பாங்க, இல்லை ஜெயிக்கவே இல்லை, 0ன்னு வச்சுங்களேன். அதனால் காங்கிரஸுக்கு என்ன நஷ்டம்? நீங்கள் அவங்கள கை கழுவினதுனால உங்களுக்கு ஒரு தொகுதிக்கு 500 ஓட்டு குறைஞ்சிச்சு, 1000 ஓட்டு குறைஞ்சிருச்சு. இதனால் அதிமுக கூட்டணி இன்னும் கொஞ்சம் வலிமையாகி இன்னும் கூடுதலாக ஒரு 20 இடத்துல ஜெயிச்சாங்க, 30 இடத்துல ஜெயிச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு தான் ஆட்சி பறி போயிடும். அப்போ இழக்கிறதுக்கு யாருக்கு இருக்குது? திமுகவுக்கு தான் இழக்கிறதுக்கு நிறைய இருக்குது. அதனால் திமுக தான் ஒவ்வொரு அடியும் பார்த்து பார்த்து வைக்கணும். அதனால் அவங்க காங்கிரஸை கை கழுவ மாட்டாங்க, சும்மா அப்படி பேசுகிறாங்க வெளியில். இது புரிஞ்சதுனால தான் காங்கிரஸும் ஸ்ட்ராங்காக பேசுகிறாங்க, முடிஞ்சால் எங்களை வெளியேற்றி பாருங்க அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நம்ம எவ்வளோ முக்கியம் அப்படின்னு. காங்கிரஸ் இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு இல்லை. ஆனால் காங்கிரஸ் வெளியில் போயிட்டால் ஜெயிக்கிறது திமுகவுக்கு கஷ்டமாயிடும். ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தி இப்போ சொல்லியிருக்காப்புல, மற்ற மாநிலங்கள்லாம் கூட்டணி ஆட்சி ஏற்றுக்கிறாங்க, ஏன் தமிழகத்தில் மட்டும் ஏன் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு சார். திமுக ஆட்சிக்கு வருமா? அதுவே இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதுவே அவங்க போராடணும். திமுகவுடைய சமீபத்திய நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து மாநாடுகள் போட்டுக்கிட்டே இருக்காங்க. மகளிர் மாநாடு, மண்டல மாநாடு, அப்புறம் பாக முகவர்களுக்கான கூட்டம், அதுவே மாநாடு ரேஞ்சுக்கு போடுறாங்க. தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் ஸ்கீம்ஸ் எத்தனை என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடின்னு ஒன்று, அப்புறம் கனவுகளை சொல்லுங்கள்னு ஒன்று, இந்த மாதிரி ஸ்லோகனாக எழுதி எழுதி வாரம் வாரம் ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இவ்வளவு நெருக்கடிகள், இவ்வளவு ப்ரெஷர் ஏன் வருது? ஸோ மக்கள்கிட்ட ஆளும் தரப்புக்கு எதிரான ஒரு கடுமையான அதிருப்தி இருக்குது. அந்த அதிருப்தியை அதிமுகவோ விஜயோ அறுவடை பண்ணிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால தான் இவ்வளோ இறங்கி வேலை செய்கிறாங்க. அதனால் திமுக ஆட்சிக்கு வருது அப்படின்றதே உறுதியாக இன்றைக்கி நம்மளால் சொல்ல முடியாது. இந்த மாதிரி பிரச்சனை காரணத்தினால தான் கனிமொழி ராகுல் காந்தியை போய் தனியாக பார்த்துருக்காங்களா சார்? இவங்க தான் சொல்லி அனுப்பியிருப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசலாம் அப்படின்னு. ஆனால் அந்த மீட்டிங் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கூட அது ரொம்ப சுமூகமாக போன மாதிரிலாம் தெரியல. அங்கே கடுமையான சிக்கல் இருக்குது. இது இப்போ சிக்கலுடைய அடுத்த கட்டம் என்னென்னா, நீங்கள் ஆட்சியை விட்டுருங்க, அவங்க கண்டிப்பாக ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டாங்க, அதை முதலமைச்சர் நீங்கள் தெளிவாக சொல்லிட்டாரு. நீங்கள் என்ன தான் குட்டி காரணம் போட்டாலும் அது கிடைக்காது. இப்போ அடுத்த கட்டம் உங்களுக்கு சீட்டோடைய எண்ணிக்கையை கூட்ட முடியுமா அப்படின்னு பார்க்குறது. 25 நம்ம 30 35 எங்கேயாவது போனோம், 30 தாண்டி போக முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ திமுகக்குள்ளே என்ன சொல்கிறாங்கன்னா, சீட்டை அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடாது, கொடுத்தா 1-2 நிறுத்திக்கணும். அதே மாதிரி வின்னிங் தொகுதிகளே அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற கோரிக்கைகள் இப்போ திமுகக்குள்ளேருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. காங்கிரஸோட சிட்டிங் தொகுதிகளையே உள்ளூரில் இருக்க திமுக காரங்க எங்களுக்கு வேணும், நாங்கள் நிற்கிறோம், இந்த முறை நம்ம தான் நிற்கணும் அப்படின்னு தலைமைகிட்ட வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதனால் சிட்டிங் தொகுதிகளை தக்க வைக்கிறதுன்றதே காங்கிரஸ்க்கு ஒரு சவாலாக இருக்கும் சார். ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுக விட்டு வெளியில் போய் தாவேக்கா கூட சேர்ந்தால் திமுகவுக்கு எப்படிப்பட்ட தோல்வியாக இருக்கும், இல்லை அது வெற்றியாக மாறுமா சார்? திமுகவுக்கு இதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குங்க. பாதகம் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல் இது ரொம்ப தின் மார்ஜினில் நடக்க போகிற எலெக்ஷன். இப்போ இதில் ஜெயிக்கிறவங்கெல்லாம் 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறது, 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதெல்லாம் இனிமே கஷ்டம். ஃப்ராக்மெண்டேஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும்னா, வெறும் 5,000 ஓட்டு வித்தியாசம், 3,000 ஓட்டு வித்தியாசம், இப்படி தான் நிறைய தொகுதிகளில் ரிசல்ட் வரப்போகுது. அப்போ காங்கிரஸ் வெளியில் போகும்போது உங்களுக்கு 2 பாதிப்பு வந்துடும். ஒன்று, காங்கிரஸ் இருக்கிற அணி தான் செக்யூலர் அணி அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் இருக்குது, ஒரு பெர்ஸ்பெக்டிவ். காங்கிரஸ் வெளியில் போகுது அப்படின்னும் போது சிறுபான்மை ஓட்டுகளை இவங்க இழந்துட்டாங்க, இல்லை அவங்க மேலே இருக்க நம்பிக்கை போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க பிரச்சாரத்தை பண்ணுவாங்க. அது ஓரளவுக்கு எடுபடும். அப்போது நீங்கள் செக்யூலர் அப்படின்ற கலர் போயிடும். ரெண்டாவது இந்த மாதிரி தின் மார்ஜினில் ஜெயிக்கிற இடங்கள் இருக்குல்ல, நீங்கள் காங்கிரஸுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு இருந்தாலும் பரவலாக தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அது 1000 ஓட்டாக இருந்தாலும் அந்த 1000 ஓட்டு பரவலாக இருக்குது. அந்த 1000 ஓட்டுலாம் போகும்போது அது திமுகவுக்கு இழப்பாக தான் இருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த மாதிரி ரேசத்தின் மார்ஜினில் எலெக்ஷன்ஸ் நடக்கும்போது அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கை திமுக எடுக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ஸ்டாலின் சொல்லியிருக்காப்புல 2021 விட 2026 அதிகமாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். அது ரொம்ப வாய்ப்பு கம்மிங்க.
ப்ராக்டிக்கலாக கிரவுண்டை பார்த்தா அதுக்கு சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் இல்லை. நீங்கள் திமுக மறுபடியும் ஜெயித்தாலும் ரொம்ப 1% 2% வித்தியாசத்தில் தான் ஜெயிக்குமே தவிர நீங்கள் சொல்ல மாதிரி 12% வித்தியாசம்லாம் ஜெயிக்கிறதுக்கு இன்றைக்கி கிரவுண்ட் அந்த நிலைமையில இல்லை. ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வெறும் போராட்டம் ஆர்ப்பாட்டம்னு நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு போராட்டம் இவங்க அளித்த வாக்குறுதி நிறைவேற்றலையும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரி பேசுறது நீங்கள் அது வந்து மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக பேசுகிறது தான். நீங்கள் விஜய்னு ஒரு ஃபேக்டர் வந்த பிறகு 2021 எலெக்ஷனில் விஜய் கிடையாது. இப்போ விஜய்னு ஒரு ஃபேக்டர் புதுசாக வந்திருக்கு. இது அன்டெஸ்டடு தான். அன்டெஸ்டடுன்றது தான் ஆபத்தும் கூட. அவங்க வந்து நாங்கள் 40% வச்சுருக்கோம் 45% வச்சுருக்கோம்லாம் ஆளாளுக்கு அதை ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. கரண்ட் பில் மாதிரி மீட்டர் மாதிரி அது ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம செக் பண்ண வரைக்குமே குறைஞ்சது 20% ஓட்டுருக்கு சார். இப்போ ஆட்சியில் பங்கு ஒரு பக்கம் பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ராமதாஸ் திமுகவுக்கு வந்தால் திரும்ப வெளியில் ஏறுவேன்னு சொல்கிறாரு சார். இதை எப்படி சார் பார்க்குறது? ஆமாம், அவருக்கான எல்லாரும் அவங்கவுங்க கோரிக்கையை வைக்கும் போது அவர் ஒரு கோரிக்கையை வைக்கணும்ல. அவருடைய முக்கியமான கோரிக்கை என்ன, நாங்கள் வந்து இவங்களுக்கு எதிராக இருக்கிறோம், அப்புறம் அவங்களையும் கூட கூப்பிட்டு வந்துட்டு ஸோ அவர் பையன் அங்கே போயிட்டார், அதனால் அப்பா இங்கே வந்துட்டாருன்னா நீங்கள் வராரு உங்களுக்கு வலு கூடுதுன்றதுக்காக சேர்த்துக்கிட்டிங்கன்னா இவர் அவங்க தொண்டர்கள்கிட்ட போய் என்ன பேசுவார்? நம்ம இவ்வளோ வருஷமாக கூடவே இருக்கோம், எல்லா விஷயங்களையும் அனுசரித்து போகிறோம், இப்போ கடைசி நிமிஷத்தில் அவங்க வந்து சீனியர் டாக்டர் ராமதாஸையும் உள்ளே சேர்த்துக்கிறாங்க, நம்ம அனுசரித்து ஏன் போகணும்னு அவங்க கட்சிக்காரங்க கேட்பான்ல, அவங்களுக்கு போய் பதில் சொல்லணும்ல. அதனால் இன்னொன்று களத்துலேயும் நீங்கள் வந்து இது ஒரு எதிர் நிலைப்பாடு கொண்ட கட்சிகளாக தான் இருக்குது. அது வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் பயன்படாது. அதனால் அவர் வந்து இல்லை நாங்கள் நீங்கள் உள்ளே கொண்டு தான் நாங்கள் வெளில போய்ட்டோம்னு சொல்கிறார். அது அவருடைய நிலைப்பாட்டை அவர் உறுதியாக சொல்கிறார். ஒருவேளை திரும்ப வெளியில் போயிட்டாருன்னா திமுகவுக்கு அதுவும் எப்படி சார் இருக்கும்? எப்படி காங்கிரஸ் போகிறது வந்து ஒரு விதமான இழப்போ அந்த மாதிரி திருமா போகிறதும் ஒரு விதமான இழப்பு தான். இப்போ திருமா போனால் அவங்க டாக்டர் ராமதாஸை வச்சு அதை காம்பன்சேட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவர் போனால் அவர் கொண்டு வரதுனால தான் இவர் போகிறார். அப்படின்னாலும் நீங்கள் தலித்துகளுக்கு ஆதரவான இது எப்படி செக்யூலர்னு ஒரு நரேட்டிவ் இருக்கோ அந்த மாதிரி திருமா இருக்கிறது தலித்துகளுக்கு ஆதரவான அவர்களுக்கு சாதகமான ஒரு அணி. அந்த அணியிலேருந்து அந்த ஓட்டுகள் போகுது அப்படின்ற மாதிரி ஆகிடும். ரெண்டாவது, விஜய்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்படி யங்ஸ்டர்ஸ் ஓட்டு பெண்கள் ஓட்டு இருக்கோ அதே மாதிரி தலித் மக்கள் மத்தியிலையும் விஜய்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. அப்போ திரும்பவும் வெளியில் போயிட்டார். வெளில போனால் பெரும்பாலும் அவர் எங்கே போவார்? இங்கே வரவே முடியாது. இங்கே வந்து பிஜேபி இருக்கிறதுனால இந்த கூட்டணிக்கு வர முடியாது. அப்போ அவர் ஆப்வியஸாக டிவிகே கூட்டணிக்கு தான் போகணும். டிவிகே கூட்டணிக்கு போகும்போது அது தலித் மக்கள் மத்தியில் அந்த ஓட்டு கன்சால்டேட் ஆகிடும். அதுவும் திமுகவுக்கு இழப்பு தான். அதனால் திமுக இன்றைக்கி எப்படி இருக்குன்னா இருக்க யாரையுமே விட முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்குது. விட்டுது அப்படின்னா ஜெயிக்கிறது வாழ்வாஸ் ஆகும் மாதிரி இந்த எலெக்ஷன். ஆமாம், ரொம்ப கஷ்டமான ஒரு சாய்ஸு. அதனால தான் அவங்க ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ தாவேகா தலைவர் விஜய் சொல்லிட்டார் ஆட்சியில் பங்குன்னு சொல்லி அறிவிச்சிருந்தார் சார். இது முடிக்கி எந்த கூட்டணியும் அவரை போய் பார்க்கலையே சார். ஆமாம், அது எல்லா அரசியல் தலைவர்களுமே அன்டெஸ்டடான ஒருத்தரை நம்பி போகிறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசிப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த அரசியல் தலைவர்கள்லாம் ஒரே நைட்டில் அவங்களுடைய ஸ்டாண்டை வந்து மாற்றிப்பாங்க. இன்றைக்கி ஏதோ ஒன்று நடந்துச்சு, அவர் பக்கம் பெரிய சப்போர்ட் இருக்குன்னு உறுதியாக தெரிஞ்சிச்சு, 30% இருக்குது 40% இருக்குன்னா நாளைக்கு எந்த இதுவுமே இல்லாமல் உடனடியாக போய் சேர்ந்துப்பாங்க. ரெண்டாவது, இவர் எல்லாருமே தேர்ந்த அரசியல்வாதிகள். அதனால் அவங்க 6 மாதம் முன்னாடியே அவர் கூட போய் சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை. ஸோ இப்போ விஜய் வந்து திமுக தான் என்னோட பிரதான எதிரி அப்படின்னு சொல்கிறார் சார். இருந்தாலும் அதிமுகவையும் அவ்வப்போது வந்து விமர்சனம் பண்ணிடுறாரு சார். அது ரொம்ப நாள் பண்ணாமல் இருந்து இப்போ தான் ரீசெண்டாக ஊழல் சக்தி அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. அதில் ஒரு சிக்கல் இருக்குது அவருக்கு. என்னென்னா இன்றைக்கி சைலண்ட்டாக அதிமுக கூட்டணி வலிமையாயிட்டே இருக்குது. அதனால் விஜய் வந்து அவங்களையும் அட்டாக் பண்ண வேண்டிய நிர்பந்தத்துக்கு வந்திருக்கார். இல்லைன்னா அதையும் பேச மாட்டார், அமைதியாக விட்டுருப்பார் திமுக செஸ்னு. இப்போது இவர் இந்த பக்கம் அட்டாக் பண்ணிட்டே இருக்கும்போது அதிமுக ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதனால் இப்போ வந்து அதிமுக பக்கமும் தன்னுடைய கவனத்தை திருப்புறார். அதிமுக முன்னாடி அவர் பேசின காலத்துலலாம் அதிமுக கூட்டணி அமையாமல் இருந்தது. அதுக்கப்புறமா பாஜக கூட்டணி அமைஞ்சுது. அதுக்கப்புறமா அமமுக உள்ளே வந்துருச்சு. அமமுக வராது, டிவிகே கூட போகுதுன்னு சொன்னாங்க. ஆனால் அமமுக உள்ளே வந்துருச்சு. இப்படி அந்த பக்கம் ஒரு அணி வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது. கடகடன் அன்புமணி உள்ளே வந்தார். இப்போ அது ஒரு அணி ஃபார்ம் ஆகிடுச்சு. அவர் கிட்டத்தட்ட 90% முடிஞ்சிச்சு. யாராவது 1-2 பேர் சின்ன கட்சிகள் சேரலாமே தவிர மற்றபடி அந்த அணி ஆல்மோஸ்ட் ஃப்ரீஸ்டு. அது இப்போது ஒரு பெரிய அணியாக உருவாகி நிற்கிறதுனால அதை அப்படியே விட்டுறக்கூடாது அப்படின்னு அதையும் எதிர்க்கிறார். ஏன்னா ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதாலாம் ரோல் மாடலாக எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேசுகிறாரு சார். அது எதுக்குன்னா
இல்ல அதிமுக ஓட்டை பிரிக்கிறதுக்கு இந்த வேலையை ஈடுபடுறாங்க சார். கிராம பகுதிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய்க்கு நகர்ப்புறங்களில் நிறைய ஆதரவு இருக்குது, கிராமப்புறங்களில் ஆதரவு கொஞ்சம் நகர்ப்புறத்தில் கம்பேர் பண்ண கம்மியாக இருக்குது. அங்கே இன்னும் ஜாதி ரீதியாக ஓட்டு போடுறது, ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க்குக்கு ஓட்டு போட்டு பழகுனது, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அந்த ஆடியன்ஸை அவர் வந்து கவர் பண்ணணும், ஓட்டர்ஸை கவர் பண்ணணும் அப்படின்னா அங்கே கிராமப்புறங்களில் பெரும்பாலும் இருக்கிறவங்க ஒன்று இலைக்கே ஓட்டு போடுறவங்க, சூரியனுக்கு ஓட்டு போடுறவங்க. இப்போ இலைக்கு ஓட்டு போடுறவங்களாம் அம்மா அவங்க மேலே இருக்க அபிமானத்தில் எம்ஜிஆருக்காக எம்ஜிஆருடைய சின்னம் தோற்றுறக்கூடாதுன்னு இப்போ சொல்கிற ஆட்களாக இருக்காங்க. ஏன் இலைக்கு ஓட்டு போடுறீங்கன்னா அது எம்ஜிஆர் இல்லைங்க, பரவாயில்ல அவர் சின்னம் அது தோற்றுறக்கூடாது, நான் இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமாக இலைக்கு தான் போட்டிருக்கேன், அதனால் நான் இலைக்கு தான், நான் சாவர வரைக்கும் இலைக்கு தான் போடுவேன்னு சொல்கிற ஆட்களாக இருக்காங்க. அப்போ அவங்க வந்து எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் கடவுளாக பார்க்குறவங்க. அவங்களுடைய நன்மதிப்பை பெறணும், அவங்க ஓட்டை வாங்கணும்னா அவங்க நீங்கள் ஒரு அரசியல்வாதி எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டே இருக்க முடியாது. எல்லாரையும் நீங்கள் அட்டாக் பண்ணிங்கன்னா எல்லாரும் சேர்ந்து உங்களை அட்டாக் பண்ணுவாங்க. அதனால் அவர் வந்து ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் ஒன்றும் சொல்ல மாட்டார். பல்வேறு அரசியல் கருத்துக்களுக்கு பகிர்ந்ததுக்கு நன்றி சார். நன்றி.